இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் நமக்கு 2 செய்திகளை கொடுக்கின்றன. ஒன்று, இயேசு தன்னுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் முன்னறிவிப்பது ஒன்று. இரண்டாவதாக, ஆலயத்திற்கு வரி செலுத்த வேண்டுமா செலுத்த வேண்டாம் கூடாதா என்பதை பற்றி விவாதிக்கின்றார். முதல் செய்தியை பார்க்கின்ற பொழுது, பொதுவாக மனிதர்கள், இயேசுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் ஒரு மனிதர் இறந்தவர் உயிர்த்ததை பார்த்ததில்லை. ஆகவே இயேசு தான் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொல்வதை அவர்களால் எந்த அளவிலும் புரிந்து கொள்ள இயலவில்லை. அதே நேரத்தில் இயேசு தங்களோடு இருக்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் பெருகி இருக்கின்ற அந்த சூழலிலே, ஒருவேளை அவர் இறந்து விட்டார், எங்களுக்கு இந்த இன்பமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு வருத்தம் தான் அவர்களிடம் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த இயேசுடைய உயிர்ப்பு என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல்தான் இருந்தது. ஆனால் இயேசு ஏன் 3 முறை தன்னுடைய இறப்பிற்கு முன்பே இந்த சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். நான் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நான் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன், நான் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்ற செய்தியை, அதாவது இதன் அடிப்படையிலாவது அவர்கள் அந்த வார்த்தைகள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறந்த பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் இந்த சீடர்களை நான் சந்திப்பேன் என்பது இயேசுவுக்கு முன்பே தெரிந்த ஒன்று. ஆக அவர் அந்த சீடர்களுக்கு அவர் ஊக்கத்தை கொடுக்கின்றார். இந்த உலகத்திலே மனித வாழ்வானது முடிந்து விடுவதல்ல, மாறாக இறைவனோடு மீண்டும் ஒரு தொடர் வாழ்வு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அது அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக, ஆலயத்திற்கு வழி செலுத்த வேண்டுமா? பொதுவாக அரசர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அரசர்களுடைய வாரிசுகள் வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த அரசை சார்ந்த மக்கள் எல்லாம் வரி செலுத்த வேண்டும். அதுபோன்று இயேசு கடவுளுடைய மகன். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் இங்கே அவர் கடவுளுடைய மகன் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட சூழலிலே இயேசு அந்த இடத்திலே ஒரு குழப்பம் உருவாக வேண்டாம், அந்த இடத்திலே ஒரு தவறான சிந்தனைகள் உருவாக வேண்டாம் என்பதால் தாழ்ச்சியுற்றவராக அங்கே வரி செலுத்துவதற்கு பேதுருவை அழைத்து புதுமையின் வடிவிலே அங்கே அந்த வரியை செலுத்துகின்றார். ஆக மனிதர்களாகிய நாம் வரி செலுத்த வேண்டும். அது ஆலய வரி. ஏனென்றால் ஆலயம் பழுது பார்க்கப்படுவதற்காகவும் ஆலயத்தை போற்றி பராமரிப்பதற்காகவும் வரிகள் செலுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். சற்று சிந்தித்து பார்ப்போம். சீடர்கள் இயேசு பலமுறை கூறியும் அவருடைய உயிர்ப்பை பற்றி அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. நாம் இன்று பல ஆண்டுகள் கழித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு வாழ்ந்த காலகட்டத்திற்கு பிறகும் பல ஆண்டுகள் கழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த உயிர்ப்பை பற்றி நாம் என்ன எண்ணுகின்றோம்? உண்மையிலேயே உயிர்ப்பென்று ஒன்று இருக்கின்றதா? நாம் உயிர்த்தெழுவோமா? ஆண்டவரோடு ஒன்றித்திருப்போமா? இதை நானும் நீங்களும் நம்புகிறோமா என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். இரண்டாவதாக, நான் ஒவ்வொரு மாதமும் பணி செய்கின்றேன், அதில் வருகின்ற வருமானம் இருக்கின்றது, ஊதியம் இருக்கின்றது. இதில் எத்தனை சதவீதத்தை நான் கடவுள் பணிக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்றால் கடவுள் எனக்கு கொடுக்கின்றார், கடவுள் கொடுக்கின்றவற்றில் நான் எதனை கடவுளுக்கு கொடுக்கின்றேன் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழுகின்ற இந்த சமூகத்திலே பிறர் நலம் பேணக்கூடியவர்களாகவும் பிறர் வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாகவும் வாழ வரம் வேண்டி இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்திலே நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.